ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு டாக்டர் SIP. இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படிங்க பண்ணுறது, அதில் என்ன இம்பார்ட்டன்ட், நம்ம எதை பேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுன்றத ஸ்டெப்ஸை பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் கோலுங்க. ஃபினான்ஷியல் கோல்னால் என்ன ஒன்றா இருக்கலாம். நம்ம என்ன பர்பஸுக்கு நமக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவை. இதில் ஃபினான்ஷியல் கோலில் ரெண்டே விஷயம் தான் இம்பார்ட்டண்ட். ஒன்று என்ன அமௌண்ட்டு தேவை, எவ்வளோ அமௌண்ட்டு தேவை, நமக்கு எவ்வளோ கார்பஸ் தேவை. செகண்ட் எவ்வளோ டியூரேஷனில், டைம் ஃபேக்டர். ஒன்று கார்பஸ் அமௌண்ட்டு, ரெண்டாவது டைம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு சில்ட்ரன் எஜுகேஷனுக்காக நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ அது இன்றைக்கி டேட்டில் ஒரு மெடிக்கல் சீட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு இன்ஜினியரிங் சீட்டாக இருக்கலாம், இல்லை MBA சீட்டாக இருக்கலாம். எவ்வளோன்ற அமௌண்ட்டு இன்றைக்கி டேட்டுக்கு தெரிஞ்சுக்குங்க. இப்போ நம்ம குழந்தைங்களோட படிப்பு எப்போ தேவைப்படுது, ஒரு 10 இயர்ஸா 15 இயர்ஸ்ன்ற மாதிரி அதுக்கு அந்த அமௌண்ட்டை இன்ஃப்ளேஷனை அக்கௌண்ட்டில் எடுத்துங்க. இப்போ நார்மலாக இந்தியாவோட ஆவரேஜ் இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா 5 to 7%. இதே ஒரு மெடிக்கல் இன்ஃப்ளேஷன், மெடிக்கல் ரிலேட்டட் விலைவாசி உயர்வு, இல்லை எஜுகேஷன் இன்ஃப்ளேஷன், ஒரு படிப்பு சம்மந்தப்பட்ட ஒரு விலைவாசி உயர்வுன்னு பார்த்தீங்கன்னா அதோட அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு 10% மாதிரி நீங்கள் ஒரு கேல்குலேஷன் பர்பஸ்க்கு வச்சுக்கலாம். அப்படி நீங்கள் கேல்குலேட் பண்ணிவிட்டு ஃப்யூச்சர் வேல்யூ, இன்றைக்கி தேவைப்படுற வேல்யூ தெரியும், அதுக்கு ஃப்யூச்சர் வேல்யூன்னு ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பர்டிகுலர் கிளையண்ட்டுக்கு அவருக்கு கேல்குலேட் பண்ணி வச்சுக்கிட்டாரு. அவருக்கு டார்கெட் அமௌண்ட் ஃப்யூச்சரில் அவருக்கு தேவைப்படுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2 crores அவருக்கு தேவைப்படுது. எப்போ தேவைப்படுதுன்னா 15 இயர்ஸ்க்கு அப்புறம் அவருக்கு தேவைப்படுது. இந்த 2 விஷயம் தெரிஞ்சதுன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை பிளான் பண்ணலாம். இப்போ நம்ம கையில் ஒரு லம்சம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஒரு 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா இருக்குன்னா, அப்போ இந்த அமௌண்ட்டு கையில் இருக்குது. மீதி 2 crores நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ SIP வேணுன்ற மாதிரி கேல்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஆன்லைனில் போனீங்கன்னா நிறைய ஆன்லைன் கேல்குலேட்டர்ஸ் இருக்குங்க. SIP கேல்குலேட்டர்ஸ், லம்சம் ப்ளஸ் SIP கேல்குலேட்டர்ஸ்லாம் இருக்குது. அப்படி நீங்கள் போய்ட்டு ஒர்க் அவுட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இந்த பர்டிகுலர் கிளையண்ட்டுக்கு லம்சம்னு ஒன்றுமே கிடையாதுங்க. அவர் 0 தான். ஃபுல்லாகவே அவர் SIPயில் தான் அந்த டார்கெட் அமௌண்ட்டை ரீச் பண்ணுறதுக்காக கேல்குலேட் பண்ண சொன்னார். ஸோ அப்படி அவருக்கான கேல்குலேட் பண்ணதை தான் இந்த ஃபிகர்ஸ் நம்ம பார்க்குறோம். இப்போ அவருக்கு 2 ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். ஒன்று நார்மல் SIP, இன்னொன்று ஸ்டெப்அப் 10% போட்டிருப்போம். இது ஸ்டெப்அப்னா என்னென்னா, ஒரு சில எய்ம்ஸில் டாப்அப் பாலிசி, டாப்அப் SIPன்னு சொல்லுவாங்க, இல்லை ஸ்டெப்அப் SIPன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட் மந்த் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ஒரு சின்ன அமௌண்ட் SIPயில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வருஷம் ஒரு 10% இல்லை 15% இல்லை 20%ன்றதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே SIP அமௌண்ட்டை போகிறது தான் ஸ்டெப்அப் SIP. நார்மல் SIPனா ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டுங்க. ஒரு 15 இயர்ஸ்க்கு ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் மாதம் நம்ம கட்டுறது நார்மல் SIP. ஸோ இவருக்கு இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணுறதுல ஒர்க் அவுட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா, இதில் நார்மல் SIP, ஸ்டெப்அப் SIP ரெண்டுமே கேல்குலேட் பண்ணியிருப்பேன். சினாரியோ 1 12%க்கும் கேல்குலேஷன் பண்ணியிருப்பேன். சினாரியோ 2 15%க்கும் நம்ம கேல்குலேட் பண்ணியிருப்போம், ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். ஆனால் என்னோடய அட்வைஸ் என்னென்னா, எப்பயுமே உங்களோட கேல்குலேஷன் பர்பஸுக்கு 12% எடுத்துக்கோங்க. ஏன்னா மினிமமாக நம்ம 12%க்குன்னு ஒரு ஈக்விட்டியில் ஒர்க் அவுட் பண்ணோம்னா, ஈக்விட்டி நல்லா ஒரு பர்ஃபார்ம் பண்ணுது, நமக்கு நல்ல ஸ்கீமை சூஸ் பண்ணியிருக்கோம், அது நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது, அது 14%, 15%, 18% ரிட்டர்ன் கொடுக்குதுன்னா, நம்ம டார்கெட் அமௌண்ட்டை சீக்கிரமாக ரீச் பண்ண போகிறோம். அதாங்க டிஃப்ரென்ஸு. இதே நீங்கள் ஒரு 15%க்கு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு, ஏதோ ஒரு ரீசனுக்கு மார்க்கெட் சரியில்லை, இல்லை நம்ம சூஸ் பண்ண ஸ்கீமே சரியில்லை, அண்டர் பர்ஃபார்ம் பண்ணிடுச்சு, போர் பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு பாட்டம் பர்ஃபார்மராக இருக்கார் அப்படின்னா என்ன ஆகும்னா, நம்மளால் டார்கெட் அமௌண்ட்டை ரீச் பண்ண முடியாமே போகலாம். இப்போ நம்ம டார்கெட் வேல்யூ இப்போ 2 crores வச்சுங்களேன். இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த 2 crores இவருக்கு 15 இயர்ஸ்லேருந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அவருக்கு தேவைப்படுதுன்னு வச்சுங்க. இதே மாதிரி நம்ம ஒரு சில்ட்ரனோட எஜுகேஷனுக்காக நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாம். அந்த டைமில் நம்மளால் அந்த அமௌண்ட்டை ரீச் பண்ண முடியலன்னா, நம்ம குழந்தைங்களோட படிப்பே பாதிக்கப்படும். ஸோ எப்பயுமே எந்த ஒரு ஃபினான்ஷியல் கோலுக்காக நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும்னாலும், ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு மினிமமாக ஒரு 12% வச்சு ஒர்க் அவுட் பண்ணிக்கிறது பெட்டர். இப்போது அவருக்கு நம்ம இது ஒர்க் அவுட் பண்ணி பார்த்ததில் 12% கேல்குலேஷனில் நார்மல் SIP அவர் ஸ்டார்ட் பண்ணணும்னா மாதம் 42,023 rupeesங்க. இவர் 15 இயர்ஸ்க்கு இவர் 42,023 rupees மாதம் கட்டினார்னா 15 இயர்ஸில் 2 crores அச்சீவ் பண்ணலாம். இதே அவருக்கு 42,023 rupees முடியாது. இப்போ என்னால் 40,000 கட்ட முடியாது, ஒரு 25,000 தாங்க கட்ட முடியுன்றவருக்கு ஆனால் இவருக்கு தெரியுது, வருஷம் அவரால் 10% இன்க்ரீஸ் பண்ண முடியும், எனக்கு செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வரும், எனக்கு இன்க்ரிமெண்ட் வரும் சேலரியில் அப்படின்றவங்க ஸ்டெப்அப் SIP சூஸ் பண்ணலாம். ஸோ இவருக்கு நம்ம கேல்குலேட் பண்ணதில் 12% ரிட்டர்னில் பார்த்தீங்கன்னா 24,170 rupees. இப்போ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா, நார்மல் SIPயில் 15 இயர்ஸ்க்கு அவர் கட்டினது 75,64,115 rupees. இதே ஸ்டெப்அப் SIPயில் கட்டினது பார்த்தீங்கன்னா 92,15,295 rupees. இவங்க பார்த்துருப்பீங்க. இப்போ இதில் அந்த டிஃப்ரென்ஸ் வந்திருக்கும். அதிகமாக ஸ்டெப்அப் SIP நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா நார்மல் SIPயோட கொஞ்சம் அதிகமாக கட்டுற மாதிரி வரும். இப்போ இவருக்கு ப்ரொஜெக்டட் வேல்யூ நம்ம கேல்குலேட் பண்ணோம்னா, ஃபஸ்ட் இயரில் அவரோட நார்மல் SIPங்க, ஃபஸ்ட்டு பார்க்குறது நம்ம நார்மல் SIP. ஸோ 12% ரேட்டில் கேல்குலேட் பண்ணிகிட்ருக்கோம்.
ஸோ ஃபஸ்ட் இயரில் அவர் கட்டின அமௌண்ட் வந்து 5,04,274 rupees. ஸோ ஃபஸ்ட்லேருந்து 7-15 இயர்ஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஆனுவல் இன்வெஸ்ட்மெண்ட் தான் வரும். ஏன்னா இது நார்மல் எஸ்ஐபி. இயர் அண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயரில் 5,36,485 rupees. செகண்ட் இயரில் 11,37,348 rupees. தேர்ட் இயரில் 18,10,314 rupees. ஸோ செவன்த் இயரில் பார்த்தீங்கன்னா 54,12,601 rupees. நீங்கள் கேட்கலாம் இதை பார்த்துட்டு இப்படி தான் கிராஜுவலாக வருஷம் இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸை கேட்டிங்கன்னா சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிட்டர்ன்ஸுங்க. மார்க்கெட் வந்து ஒரு சில வருஷத்தில் வந்து 18%, 20%, 25% கூட கொடுக்கலாம். ஒரு சில வருஷத்தில் 6%, 3% நெகட்டிவில் கூட கொடுக்கலாம். ஆனால் வந்து ஆன் அன் ஆவரேஜ் ஒரு 5 வருஷத்துலையோ 7 வருஷத்துலையோ 10 வருஷத்துலையோ பார்த்தீங்கன்னா ஒரு 12%ன்றது என்னென்னா CAGR. நல்லா நோட் பண்ணிங்க இந்த டேர்மை, காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட். அதாவது வருஷம் 12% கொடுக்காது. ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ 15 வருஷமோ நம்ம கேல்குலேட் பண்ணிவிட்டு அதில் ஆவரேஜாக இந்த பர்டிகுலர் ஸ்கீம் பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு இதில் ரிட்டர்ன்ஸ் வந்தது 12%. ஸோ இந்த மாதிரி ஒரு நார்மல் எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கும்போது 15th இயரில் 2 crores 12% CAGRல அச்சீவ் பண்ணுவோம். இதே வந்து ஸ்டெப்அப் எஸ்ஐபியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வருஷத்தில் நம்ம வந்து கட்டின அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 2,90,040 rupees. ஸோ வருஷம் 10% நம்ம வந்து எஸ்ஐபி அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால செகண்ட் இயர் வந்து 3,19,044 rupees. செவன்த் இயர் வந்து 5,13,824 rupees. 15th இயரில் வந்து 11,01,427 rupees. ஸோ இப்படி நம்ம வந்து 2 crore அச்சீவ் பண்ணுறோம். இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. சம்மரைஸ் இந்த கீ டேக்அவே இந்த வீடியோலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து எவ்வளோ அமௌண்ட் நமக்கு தேவை, எத்தனை வருஷத்தில் தேவை, இது 2 விஷயம் நமக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கு எவ்வளோ நம்ம வந்து மாதம் கட்டணும், அதாவது எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணணுன்றதை நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது எந்தெந்த ஸ்கீம்ஸில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்ம டார்கெட் வேல்யூ ரீச் பண்ணி ஃபினான்ஷியல் கோலை அச்சீவ் பண்ணலாம். இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அது எனக்கு வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களோட ஒப்பீனியனை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். Thank you for watching. Happy investing.